ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு தக்காளி சட்னி பண்ண போகிறேங்க. இது இட்லி, தோசை, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் ரேஷியோ கரெக்டாக போட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னிக்கு வெங்காயம் தக்காளி ரேஷியோ தாங்க முக்கியம். இது கரெக்டாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்தீங்கன்னா அதே சைஸில் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. ரேஷியோவும் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி 4 எடுத்திருக்கேன். இது கலருக்காக சேர்த்துருக்கேங்க, உங்களுக்கு வேண்டான்னா விட்டுருங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கியிருக்கணும். இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 4 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினா போதுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தக்காளி சட்னி ரெடி. இது செய்யறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.